இன்றைய உள்ளும் புறமும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக சாந்தா இணைந்திருக்கிறார். வணக்கம் சாந்தா. வணக்கம் தனா. இன்னைக்கு நீங்க என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்க? யார் விருந்தினரா வந்திருக்காங்க? ஓவர் டு யூ. ஓகே, நன்றி. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழ்த்தாய் வாழ்த்து எதிர்ப்பு தொடர்பான தமிழ் தனி தீர்மானம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் குறிப்பாக பாடப்பட வேண்டும் என்பது தொடர்பான தனி தீர்மானம், அது இல்லாமல் நீட் தேர்வு எதிர்ப்பு தொடர்பான தனி தீர்மானம், FCRA சட்டத்திற்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்க நிலையில இன்றைக்கு தாவேக அரசு சார்பாக தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை தாவேக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு திமுகவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, அது மட்டும் இல்லாமல் இது போன்று அடுத்தடுத்து தாவேக அரசு சார்பாக கொண்டு வரப்படும் தனி தீர்மானங்களின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் நம்மிடையே எழுகிறது. இது தொடர்பாக நாம் முதல் தலைப்பாக இன்றைய செய்திகள் உள்ளும் புறமும் வாயிலாக விரிவாக பேசலாம். நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைய வாயிலாக இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக அடுத்தடுத்து முடங்கி இருக்க நிலையில இன்றும் நாளையும் மட்டும்தான் நடக்க இருக்கு. இதற்கிடையில குறிப்பா இந்த தொகுதி மறுவரை மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இருப்பதா பார்க்கப்படல. அப்படி இருக்கையில தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல எதற்காக தாவேக அரசு அவசரமாக இந்த தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு? அதற்கான தேவை இந்த இடத்துல இருக்கிறதா? காங்கிரசும் தாவேகாவும் சேர்ந்து நடத்திய நாடகம் இது. நீங்க தொகுதி மறுவரையறை தொடர்பாக தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா 2002 அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இதே போல 25 ஆண்டு காலம் நீட்டிக்கப்பட்ட அந்த தொகுதி மறுவரையறை 2002 அது மீண்டும் நீட்டிக்கப்பட வேண்டுமா அல்லது தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைக்க வேண்டுமா என்ற ஒரு சூழல் எழுந்தபோது அன்றைக்கு தென்னிந்தியாவிற்கான உரிமைகளை காத்து நின்றவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அருண்ஜேட்லி அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்தபோது இதே போல ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அன்றைக்கு திமுக மிக உறுதியான தன்னுடைய நிலைப்பாட்டின் காரணமாக மேலும் ஒரு 1/4 நூற்றாண்டிற்கு இதை தள்ளி வைத்தது. இப்ப அது முடிகின்ற பொழுது கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்த பொழுது இதே மாதிரி, இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட இல்ல, நீங்க மிக வேகமாக அவசரமாக இங்க தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழல்ல தேர்தல் பரப்புரையில் அனைவரும் இருந்த காலகட்டத்துல மோடி அரசு இதை கொண்டு வந்த போது அன்றைக்கு நாமக்கல்லில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அந்த வரைவறிக்கையை அந்த மசோதாக்கான டிராப்டை தீயிட்டு கொளுத்தி கருஞ்சாட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் இதற்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தணும்னு சொன்னாரு. அதே போல திமுக தோழர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக அன்றைக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அன்றைக்கு அண்ணா அறிவாலயம் முழுவதும் கருப்பு கொடிகளால் நிறைந்திருந்தது அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு 2/3 மெஜாரிட்டி இருந்திருந்தால் இந்த தொகுதி மறுவரையறை அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும். அன்றைக்கு அவர் மட்டுமல்ல, அவர் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து பாஜகவிற்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தார். இப்படி தொடர்ந்து இதை திமுக செஞ்சிருச்சு ஏற்கனவே. இப்ப இவங்க கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு வாரமா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு, MP கூட்டம்னு ஒண்ணு கூட்டிட்டு ஒரு டிராமாவை போட்டுட்டு திமுக அதில் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அப்படி இப்படின்லாம் ஒரு பெரிய டிராமாவை போட்டாங்க. இன்றைக்கு அந்த டிராமாவையும் திமுக சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க, உங்களுக்கு முன்னாடியே அதை நாங்க எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டார், தெளிவுபட விளக்கி விட்டார். ஆனாலும் இவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த இதுல தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்க. தாவேக அரசு வந்ததுல இருந்து ஒரு வேலையை செய்யறாங்க மேடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனமா சொல்றேன், முக்கியமான செய்தி. பொலிட்டிக்கலா திமுக எதையெல்லாம் செய்ததோ அதைத்தான் இவங்க செஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னா மக்கள் நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்கன்னு தெரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, எந்த விவகாரம் வந்தாலும் முந்தைய அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்கிறோம்னு சொல்லிடுறாங்க. திமுக அரசின் நிலைப்பாட்டை தான் இவங்க எல்லா விடயத்தையும் தொடர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ இந்த நீட் விவகாரமா இருக்கட்டும், FCRAவா இருக்கட்டும், இந்த தொகுதி மறுவரையறையா இருக்கட்டும், இருமொழி கொள்கையா இருக்கட்டும், தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்கட்டும், மேம்போக்கா வெளியில என்ன சொல்லிடுவாங்கன்னா, தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அது திமுக கொள்கையில தான் நாங்க இருக்கிறோம் என்பதாக ஒரு போலி தோற்றத்தை வெளியில் காட்டுவதற்கும், திமுகவினுடைய தோழமை கட்சிகள் இன்றைக்கு அவங்களோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சூட்சமத்தை பண்ணிக்கிறாங்க. இப்படி நிர்வாக ரீதியா பாத்தீங்கன்னா திமுக கொண்டு வந்து எல்லா மக்கள் நலத்திட்டங்களையும் முடக்குகிறார்கள்.
இந்த திமுக கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் முடக்கப்படுகிறது. இதற்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்து விடக்கூடாது என்பதற்காக பொலிட்டிக்கலா ஒரு டிராமாவை தாவேகா நடத்திக்கிட்டே இருக்குது, அவங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்கு. இப்ப இன்னைக்கு நாட்டுல என்ன பேசு பொருளா இருந்திருக்கணும்? வரலாறு காலமான மின் கட்டண உயர்வு, முட்டை விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, ஆணவ படுகொலைகள், அரசு பள்ளியினுடைய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நாட்டுல. இது எதுவும் பேசப்படலார்கள். ஒரு மாணவன் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை குறித்து புகார் அளித்ததற்காக அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று அவனுடைய பெற்றோர்கள் கத்தி கதறுகிறார்கள். கேட்பார் இல்ல. அப்போ காவிரியில தண்ணீர் வரல. தாவேகாவினர் போடக்கூடிய ரீல்ஸ்ல காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தது போல கிராபிக்ஸ்ல காட்டுறாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வந்து சேரல, மேட்டூர் அணை திறக்கப்படல. காவிரி டெல்டா காய்ந்து கிடைக்கிறது. இது குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புறார். இதற்கான சிறப்பு தொகுப்பு எப்ப கொடுப்பீங்கன்னு வறட்சி நிவாரண நிதி எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டா சிறப்பு தொகுப்பு கொடுத்ததை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேசுகிறார். இதுல வேற அவர் நக்கல் அடிக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்தது கூட தெரியலையா, பேப்பர் படிக்கலான்னு கேட்டபோது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடே பார்க்கின்ற விதமாக அவருக்கு உரைக்கின்ற விதத்தில் பதில் கொடுத்தார். சிறப்பு தொகுப்பு என்பது வேறு, வறட்சி நிவாரண நிதி வேறுன்னு பதில் கொடுத்தார். அப்ப அதுல ஒரு வார்த்தையை எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப முக்கியமா பயன்படுத்தினாரு. இதெல்லாம் இங்க உள்ள உட்கார்ந்துட்டு பார்த்தா புரியாது, விவசாய சங்கங்களோடு விவசாயிகளோடு போய் பேசினா தான் புரியும்னு முதலமைச்சர் சொன்னார். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்ட சொல்லுது. அதற்காகத்தான் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசுங்கள் என்று திமுக சொல்லுகிறது. அப்ப இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி மடை மாற்றுவது? இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் எது பிரேக்கிங் நியூஸ், எது செய்தி, இதான் செய்தி. அப்ப டெய்லி சட்டப்பேரவை இப்ப இது இல்லைன்னா நீங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க? ஏங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னங்க ஆச்சு? பட்ஜெட்ல என்னங்க எந்த வாக்குறுதியுமே நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாதா? நீங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை நோக்கி இந்த பட்ஜெட் ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. இது வெற்றி அப்படின்னு சொல்றாங்களா, வெற்றி நிதிநிலை அறிக்கை. அது வெற்றி நிதிநிலை அறிக்கை இல்ல, வெற்றி நிதிநிலை அறிக்கை என்பது மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த அச்சத்தின் காரணமாக, அந்த பீதியின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக டெய்லி எதையாவது இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து அண்ணன் வாழ்க்கைன்னு அவங்களுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு முழக்கம் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டின் அரசியலை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது தாவேகா. செந்தில் சார், இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். தொகுதி மறுவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. இந்த நிலைப்பாடுல இருந்து திமுக எந்த இடத்துலயுமே பின்வாங்கல. அப்படி இருக்கையில திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி வைத்திருக்கு அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு தாவேக அரசு சார்பாக திமுக மேல சுமத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவையில தாவேக கொண்டு வந்த அந்த அரசினர் தனி தீர்மானத்தை திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதன் மூலம் சட்டப்பேரவையில தாவேக எந்த அளவுக்கு மூக்கறுக்கப்பட்டிருக்கு? இல்ல, அவங்க அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டாங்க, அதுக்கு எந்த அவமானமும் பட மாட்டாங்க. அவங்க நீங்க ஒரு விஷயம் நடந்து கவனிச்சீங்களா, இன்னைக்கு பேரவை மரபுகள்ல ஒண்ணு இருக்குங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உரை நிகழ்த்திய பிறகு அதற்கு பதில் சொல்றது முதலமைச்சராகத்தான் இருப்பார் பெரும்பாலும். அதிகாரப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பேசிய பிறகு அது தொடர்பாக முதலமைச்சர் பேசலாம். இப்ப இன்னைக்கு கொண்டு வரப்பட்டது ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தது யார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அப்ப அந்த தீர்மானத்தின் மீது மரபுப்படி முதல்ல பேசியிருக்க வேண்டியவர் எதிர்க்கட்சி தலைவர். ஆனா ரூல் இருக்குதுங்கிறார். அப்போ அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுந்து சொல்கிறார், இல்லங்க மரபுப்படி பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் முதல்ல பேசணும். இல்ல எல்லாரையும் பேச விட்டாங்க, கடைசியா எதிர்க்கட்சி தலைவர் உதவி. இப்போ முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து விட்டார், எதிர்க்கட்சி தலைவரும் அதை எதிர்த்து பேசினா கூட பரவாயில்ல, அவரும் ஆமோதித்து அதை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி முடிச்சிட்டார். அதோட நிறுத்தி இருக்கணும். ஆனா அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்க, அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. பொதுப்பணித்துறை ஆதவர்ஜனா எழுந்து என்ன பேசுறாரு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, திருப்பியும் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது ஒருவேளை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வந்தால் யார் கொண்டு வரப்போறா, என்னைக்கு கொண்டு வரப்போறாங்க எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த 39 எம்பிக்களும் அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டுமே தவிர வெளிநடப்பு செய்து விடக்கூடாதுன்னு பதறாரு. இந்த பதட்டத்தின் பின்னால் காங்கிரசினுடைய அச்ச உணர்வு இருக்கிறது நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், திமுகவிற்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? தமிழ்நாட்டை காக்க வேண்டிய கடமை. திமுகவிற்கு ஒரு கடமை இருக்கிறது, தென்னிந்தியாவை காக்க வேண்டிய கடமை, இந்தியாவை காக்க வேண்டிய கடமை. இந்திய மக்களின் உரிமைகளுக்காக கூட திமுக போராடலாம். காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றணும்னு திமுக என்ன தலையெடுத்தா? திமுக அதை செய்யணும். திமுக நிலைப்பாடு திட்ட தெளிவாக இருக்கிறது. ஃபேர் டீலிமிட்டேஷன். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன? முதல்ல இந்த விஷயத்தை நான் சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் மேடம். நீங்க இது அரசியல் சாசன சட்டத்தின்படி இதுல நீங்க திருத்தம் கொண்டு வரலன்னா இது அமலுக்கு வந்துடும்.
இதுதான் சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் சொல்றது. நீங்க இதுல மற்ற 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 வேறு சில விடயங்களுக்கும் அல்லது மற்ற மசோதாக்களை போல அல்ல, இது அரசியல் சாசன சட்டத்தையே நாம திருத்துவது. அதனாலதான் 3/2 மெஜாரிட்டி தேவைப்படுது. இப்ப நீங்க அதை பண்ணி ஆகணும். ஒன்று, நமக்கு இருக்கிற வாய்ப்பு ரெண்டு தாங்க. ஒன்று, நீங்க இன்னும் 25-30 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது அல்லது அமல்படுத்துவது. இந்த ரெண்டுல எதுக்கு வரீங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. இல்ல அமல்படுத்தியே தீர்வுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட்? அதுல தமிழ்நாட்டில் திமுக நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. நீங்க அமல்படுத்துவீங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா 7.18 என்ற விழுக்காட்டிற்கு எந்த பாதகமும் வராம அது இருக்கணுங்கிறாங்க. அது என்ன 7.18? இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிக்களில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 39 எம்பிக்கள் 7.18%. அது பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 7.18. இப்ப திமுகவுடைய நிலைப்பாடாக நான் புரிந்து கொள்வது சொல்றேன், திருப்பி தெளிவா சொல்றேன், நான் புரிந்து கொள்வது, நீங்க ஒருவேளை நாளைக்கு 800 ஆக்குனீங்கன்னா 800ல 7.18, 850 ஆக்குனீங்கன்னா 850 7.18. இதேதான் உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னைக்கு என்ன இருக்கோ அதே தான், அந்த பர்சன்டேஜ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், தட் மீன்ஸ் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த விகிதாச்சாரம் நமக்கு. இதையே நீங்க இப்ப பண்ணுங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியோ அல்லது வேறு ஏதேனும் கணக்கீட்டின்படியோ நீங்கள் இதை செய்தால் அது பேராபத்து தென்னிந்தியாவுக்குங்கிறதா திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கும், நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி வருகின்ற பொழுது ஒருவேளை ஒரு வாதத்துக்கு வர்றேன், தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 39 சீட், புதுவையை விட்டுருங்க, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 59 61 சீட் வரைக்கும் கிடைக்கும். மினிமம் 59, 60 அல்லது 61 தாண்டாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு 60 எம்பிக்கள் ஆனால் அது குறைவா அதிகமானா அதிகம்தான். இதுல தமிழ்நாட்டிற்கு பாதிப்பா? இல்ல, பாதிப்பு இல்ல. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி செஞ்சுட்டாங்கன்னா பாஜக, நமக்கு இருக்கிற 39 32 31 குறையும். உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் அதிகரிக்கும். அப்ப யூபிக்கும் பீகாருக்கும் அதிகரிப்பது பேராபத்து. தமிழ்நாட்டுக்கும் அதிகரிக்கிறார்கள் இதே கணக்கீட்டின்படி. அதே கணக்கீட்டின்படி மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக அதை பொருத்தி பார்த்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. திருப்பி சொல்றேன், ஒண்ணு இன்னும் 30 வருஷம் தள்ளி போட்டுருங்க, அல்லது செஞ்சே தீரணும்னா இந்த அடிப்படையில் செய்யுங்கள். இதுதான் திமுக நிலைப்பாடு என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டது, ஐயுஎம்எல் ஏற்றுக்கொண்டது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருமே ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார்கள். இப்ப தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸிற்கு ஒரு பெரும் பயமும் பதட்டமும் அச்சமும் வருகிறது. என்னன்னா, இந்த ஃபேர் டிலிமிட்டேஷன் அப்படிங்கிற அடிப்படையில 7.18 விழுக்காட்டின் அடிப்படையில் ஏத்தினால் கூட காங்கிரஸ் தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறது. ஏன் தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறது? வட இந்தியாவில் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இந்தியா முழுக்க அதிகரிக்கும். அதன்படி பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் அதிகரிக்கும். அது பாஜகவிற்கு தான் நன்மையை தருமோ, காங்கிரஸால் மீண்டும் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்காதோ என்று காங்கிரஸ் அஞ்சுகிறது. இந்த இடத்துல என்னுடைய கேள்வி, இதே 543 நீடித்தாலும் நீங்க வெற்றி பெறுவதா இல்லையா என்பது உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, நீங்க மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறீங்க, உங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறீங்க, இதை பொறுத்து தான் உங்க வெற்றி தோல்வி இருக்க போகுதே தவிர, தொகுதிகளின் எண்ணிக்கை கூட்டுவதாலேயோ குறைப்பதாலேயோ காங்கிரசின் வெற்றி தோல்வி பாதித்து விடும் என்று காங்கிரஸ் அஞ்சுவது அப்படிங்கிறது அது அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த அச்சத்திற்காக நீங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கெஞ்சி பாக்குனாங்க, அப்புறம் மிஞ்சி பாக்குறாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, இந்தியா கூட்டணிக்குள் தான் திமுகவும் இருக்குதுன்னு வெக்கமே இல்லாம காங்கிரஸ் சொல்லிச்சு. எந்த காங்கிரஸ்? தாவேக்காவினுடைய இன்னொரு கிளை போல மாறி போன காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க, இல்ல எங்க இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் திமுக இருக்கும். திமுக தெளிவா சொல்லிச்சு, இந்தியா கூட்டணி நாங்க இல்ல, விட்டுட்டாங்க. இந்தியா கூட்டணியின் சார்பாக கூட்டப்பட்ட கூட்டத்திலையும் திமுக கலந்து கொள்ளவில்லை. இப்ப அவங்களுக்கு பயம் வருது, ஒருவேளை திமுக இதை ஆதரித்து விட்டால் என்ன ஆகிறது? உடனே என்ன செய்யறாங்க, பொலிட்டிக்கலா ஒரு பிரஷரை பில்ட் பண்றாங்களாம். அவ்வளவு புத்திசாலிகளாக நினைத்துக் கொண்டு பாருங்கள். என்ன காரணம்னு பார்க்கிறீங்க செந்தில் சார்? தாவேக்காவுடைய இந்த பயத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கிறீங்க? இல்ல, பயப்படுறதுங்க தாவேக்கா இல்ல, காங்கிரஸ். சரி, திருப்பி சொல்ல, இது தாவேக்காவின் பயம் இல்ல, இது காங்கிரஸின் பயம். அப்ப காங்கிரஸ் தாவேக்காவை பயன்படுத்தி இப்படி ஒண்ணு செய்ய சொல்றாங்க. நான் ஒரே ஒரு மட்டும் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களா? காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா? காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துல எம்பிக்கள் கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டுச்சா? நீங்க என்ன டிராமா போடுறீங்க? ஏன் இந்த டிராமா உங்களுக்கு?
அப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டார்ல, என்ன கேள்வி? நல்லா கேளுங்க மேடம். இது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட இப்ப எதுவும் நடக்கல. ஆனா உள்துறை இணையமைச்சர், மன்னிக்கணும், நீர்வளத்துறை இணையமைச்சர் தெளிவா சொல்றாரு, சோமண்ணா, மேகதாதுவில் அணை கட்டுவதில் மத்திய அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்கிறது. அங்கே பூர்வாங்க பணிகள் தொடங்கி விட்டன. ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு கர்நாடகா காங்கிரஸ் சொல்லுகிறது. காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டிற்கு எதிராக இந்த இடத்தில் கைகோர்த்து கொண்டார்கள். இதற்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இது தொடர்பாக கூட்டுங்கள் என்று திமுக கத்தி கதறுகிறது. செவி கொடுக்க மறுக்கிறாரே முதலமைச்சர் ஏன்? அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் டெய்லி ஒரு தீர்மானம். நீட் விவகாரத்துல ஏற்கனவே திமுக நிலைப்பாடு தெளிவானது. எஃப்சிஆர்ஏ விவகாரத்துல திமுக நிலைப்பாடு தெளிவானது. இந்த தொகுதி மறுவரையறைகளில் திமுக நிலைப்பாடு தெளிவானது. இன்னும் சொல்ல போனா நாட் ஒன்லி திமுக, தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு தெளிவானது. நீங்க திருப்பி திருப்பி டெய்லி ஒரு தீர்மானத்தை போடுவது என்பது உங்கள் அரசின் தோல்விகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதை மடைமாற்றுவதற்குமான அரசியலில் மலிவான யுத்தியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நீட் எதிர்ப்பு தனி தீர்மானம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இந்த வாகன பேரணிக்கு தாவேக அரசு தடை விதிச்சிருக்கு. ஆனா இந்த பக்கம் சட்டப்பேரவையில நீட் தேர்வு எதிர்ப்பு தொடர்பா தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இரட்டை நிலப்பாடை எப்படி நம்ம பார்க்கிறது செந்தில் சார்? நீங்க நீட்டுக்கான கோச்சிங் சென்டருக்கு விஜய் அவர்கள் பொருளாதார ரீதியாக கடனாக பணத்தை அளித்து உதவி செய்திருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்குது. அந்த குற்றச்சாட்டை இதுவரை ஆதாரப்பூர்வமாக தாவேகா மறுக்கவில்லை. அந்த கோச்சிங் சென்டர் பேரோடு எடுத்து எல்லாரும் போட்டாங்க. தாவேகா அப்படி செஞ்சிருக்குமா? விஜய் அப்படி செஞ்சிருப்பாரா? அப்படி செய்யக்கூடியவர் ஏன் நீட்டை எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஒருவேளை மக்களுக்கு வரும்னா நான் இப்படி சொல்றேன். அப்படி அவரு செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான சந்தேகம் இன்னும் ஏன் வலிக்கிறதுன்னா, அவர் தான் சமீபத்தில் சொன்னாரு, வெறும் நீட் மட்டுமே தேர்வல்ல, வெறும் மருத்துவம் மட்டுமே படிப்பல்லன்னு சொன்னார். சுகாதாரத்துறை அமைச்சர் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். இன்னொரு அமைச்சர், நீங்க பிளம்பர் ஆகுங்க, எலக்ட்ரிஷியன் ஆகுங்க, எந்த தொழிலும் குறைவான தொழில் நான் சொல்லல, ஏன் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு பேசுறாரு. இதெல்லாம் யாருடைய குரல்? இதெல்லாம் பாஜகவின் குரல். பாஜகவின் குரலை ஏன் தாவேகா ஒலிக்கிறது? அப்போ ஒரு பக்கம் நீங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு பொருளாதார உதவி செய்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது உங்கள் மீது. அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் நீங்க மறுப்பும் சொல்லவில்லை, பதிலும் சொல்லவில்லை. அப்போ நீங்க மறைமுகமாக பாஜகவிற்கு நீங்கள் துணை போகிறீர்கள், நீட்டை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க இன்னொன்னு நான் எடுத்துக்கங்க, இப்படி எடுத்துக்கலாம். இவங்களா முதல்ல எந்த போராட்டத்தையே தொடங்கி நீங்க பாத்துருக்கீங்களா? தாவேகா தானாக எதையாவது ஒண்ணு முதல்ல எதிர்த்து நீங்க பாத்துருக்கீங்களா? மாட்டவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க. எங்க யாரை பார்ப்பாங்க தெரியுமா? முதல்ல ஸ்டாலினை தான் பார்ப்பாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த கடுமையா எதிர்க்கிறார் அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு அல்லது 2 நாள் கழிச்சு நாங்களும் எதிர்க்கிறோம்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும். நீங்க நல்லா பாருங்க, எல்லாத்துலயும் அப்படிதான். நாம ஒரு கேஸ் போடுவோம், வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக கேஸ் போடுது. கடைசியா எங்களுக்கு கேஸ்ல சேர்த்துக்கிடுங்கன்னு இவங்க ஓடுவாங்க. எல்லா விடயத்திலையும் நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். இந்த நாங்களும் அதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்களை நம்ப வைத்து அவர்களுடைய வாக்குகளை பெறுவதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பது தாவேகாவுடைய நோக்கம். அப்ப நீங்களே முதல்ல கண்டீங்களே, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, நீங்க அந்த போராட்டத்தை ஆரம்பிங்க. தாவேகா அப்படி என்ன போராட்டம் நடத்திருக்கு? நீட்டுக்கு எதிராக தாவேகா எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? எஃப்சிஆர்ஏ மசோதாவிற்கு எதிராக தாவேகா எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? நான் இப்பவும் கூட சொல்றேன் மேடம், ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துக்கு வாங்க. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. எதுக்கு தீர்மானம்? தமிழ்தாய் வாழ்த்தை பாடணும் அப்படின்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய அந்த புதினத்திலிருந்து அந்த பாடலை எடுத்து அதில் சில வரிகளை மட்டும் நீக்கிட்டு இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதன் பிறகு ஒரு மடாதிபதி அந்த பாடலுக்கு எழுந்து நிற்க மறுத்த போது இதை மாநில பாடலாக்கி இதை கட்டாயம் இப்படித்தான் பாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தவர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப எங்க பிரச்சனை வந்துச்சு? நீங்க கொண்டு போய் பிரதமர்கிட்ட மனு கொடுத்தீங்க மோடிட்ட, ஐயா எப்படியாவது தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு எனக்கு வழி செய்யுங்கயா நீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வந்தே மாதரத்தை கட்டாயம்னு அனுப்பிட்டாங்க. இப்ப ஆளுநர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழால முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து பாடல்னு சொன்னார்ல. நீங்க அந்த தமிழ்தாய் வாழ்த்து குறித்து ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல, அந்த தீர்மானத்துல ஆளுநரை ஏன் கண்டிக்கல? ஒரே ஒரு வார்த்தை, ஆளுநரை கண்டிக்கிறேன் சொல்லணும்ல. அப்பதானே உங்க பாஜக எதிர்ப்பு நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதையும் சொல்லல. அப்ப ஆளுநரை கண்டிக்க மாட்டீங்க,
ஒன்றிய அரசு தான் அப்படி சொல்லிச்சுன்னு ஒரு கருத்தை வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்துச்சு. ஆனா ஒன்றிய அரசு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகின்ற பொழுது இல்ல நாங்க அப்படி தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது பாடிங்கலாம் நாங்க எங்கேயும் சொல்லலைட்டாங்க. அப்ப ஒன்றிய அரசும் அப்படி சொல்லல. தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வதா பாடியே ஆகணுங்கிற மாதிரி எந்த சட்டமும் இல்லாத போது தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடாமல் 3வதாக பாட அறிவுறுத்திய அந்த இணைய துணைவேந்தர் தெளிவா சொல்றாரு. ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குங்க, 3வது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும். அப்போ அப்படி உத்தரவுப்பட்ட ஆளுநரை ஏன் கண்டிக்கல? அந்த தீர்மானத்தில் அந்த ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கணுமே, ஏன் இடம்பெறல? ஏன்னா நீங்க ஸ்டாலின் அல்ல. அதற்கு கட்ஸ் வேணும், அதற்கு முதுகெலும்பு வேணும், அதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அது ஸ்டாலினிடம் இருந்துச்சு, ஸ்டாலினிடம் அது இருந்துச்சு. அதனாலதான் நீங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து நீங்க தேசிய கீதத்தை முதலில் பாடுங்கள் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அத்தனை பிரஷர் கொடுத்த போது அதை ஏற்க மறுத்து சட்டப்பேரவைக்குள்ளேயே சண்டை போட்டவர் ஸ்டாலின். நீங்க வந்து எழுதி கொடுத்ததை வாசிக்காம இஷ்டத்துக்கு அவர் ஒரு ஆளுநர் ஆர் என் ரவி ஒன்னை வாசித்த போது அங்கேயே கொண்டு வந்து ஒரு உடனடியாக என்ன செஞ்சாரு, அது தொடர்பாக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநர் பேசிய எதுவும் அவை குறிப்பில் இருக்காது. நாங்க என்ன கொடுத்தோமோ அமைச்சரவை தயாரித்து கொடுத்ததுதான் ஆளுநர் அறிக்கையில இருக்கும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு ஆளுநரை வெளிநடப்பு செய்ய வைத்தவர் ஸ்டாலின். நீங்க ஆளுநரை கண்டிப்பீங்களா? அப்போ ஆளுநரை கண்டிக்க மாட்டீங்க. அமித்ஷாங்கிற வார்த்தையை உங்க வாயில வராது, பாஜகங்கிற வார்த்தை வராது, மோடிங்கிற வார்த்தை வராது, இவங்க யாரையும் கண்டிக்க மாட்டீங்க. திருப்பி திருப்பி நீங்க திமுக வச்சே ஒரு அரசியல் செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, உங்க சீக்கிரம் மக்கள் மத்தியில் நீங்க அமலப்பட்டு போயிடும். சரி, தாவேகா குறிப்பா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் வந்து குறிப்பிட்டாரு, வெறும் கடிதம் மட்டும்தான் எழுதுறாங்க, எந்த வகையான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் ஒன்றிய அரசுக்கு எதிராக கடிதம் மட்டும்தான் எழுதுறாரு, எந்த ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடப்படல. இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பா இது போன்ற அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மூலமா பாஜகவுக்கு எதிரான அரசியலை நாங்க கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்கிறதா தாவேகா அரசு? நான் வந்து இப்படி ஒரு சொல்றேன், நீங்களும் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, பொதுமக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, செய்தித்தாள் வாசிப்பவர்கள், நியூஸ் பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இப்படி ஒரு கடிதத்தை நீங்க உலக வரலாற்றுல யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நானும் பார்த்துக்கிறேன். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது அதிமுக கூட நான் சேர்த்து சொல்றேன், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், ஒரு விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யக்கூடிய ஒன்றை அவர்களுக்கு ஒவ்வாத ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கிறது அல்லது வேற ஏதோ ஒரு அரசு இருக்குது அப்படின்னா கூட்டணியில இருந்தாங்கன்னா இப்ப அதிமுக வந்து சமரசம் செஞ்சது உண்டு. நான் அந்த மாதிரி சொல்றேன். எப்படி கடிதம் எழுதுவாங்க தெரியுமா? இதை கண்டிக்கிறேன்னு சொல்லி கடிதம் எழுதுவாங்க. முதல் முறையாக இங்க வந்து ஒன்றிய அரசு இப்படி ஒண்ணு சொல்லி இருக்குது மேகதாது விஷயத்தில் சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதமுக்கு எப்படி எல்லா ஊடகங்களும் தலைப்பிடிச்சு தெரியுமா? ஒன்றிய அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதினார் முதலமைச்சர். அது என்ன எதிர்ப்பு தெரிவித்து? இப்படி ஒரு கடிதத்தை நாங்க இதுவரை கேட்டதே இல்லையே. ஒன்றிய அமைச்சரின் கருத்தை கண்டித்து. ஏன் ஏன் இவ்வளவு பயம்? நான் இன்னைக்கு வந்து ஓபன் சேலஞ்ச் பண்றேன் மேடம். நான் பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரே ஒரு வாட்டி விஜய் சொல்லிட்டார். நான் RSS கண்டிக்கிறேன், பாஜகவை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் விஜய் வாயிலிருந்து வந்துடுச்சுன்னா வந்துருமா அப்படி ஒரு வார்த்தை? அப்போ இது வந்து திருப்பி சொல்றேன்ல, இவங்க வந்து இன்றைக்கு காங்கிரசினுடைய தயவு அவர்களுக்கு தேவை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இன்னும் கூடுதலாக திமுகவிடமிருந்து பிரிக்கணும். அதற்கு பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்துகிறார். சரி, அதையாவது முழுமையா எதிர்ங்களேன். எதிர்ப்பதற்கு அச்சம். அப்ப பாஜகவை எதிர்க்க அச்சம், பாஜகவை எதிர்க்கவில்லை என்றால் வாக்குகள் கிடைக்காது என்ற அச்சம். இந்த தென்னாலி படத்துல கமலஹாசன் மாதிரி ஆயிட்டாரு விஜய். எனக்கு அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம். காங்கிரஸ தன்னுடைய கூட்டணியில வச்சிருக்கிறதால நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தையும் காட்ட முயல்தா தாவேகா அரசு? இல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிம்பத்தை காட்டினாங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்பாகவே நீங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, நமக்கு வந்து 2 பேர் எதிரி அப்படின்னு சொன்னாரு. ஒன்னு திமுக எதிரி, இன்னொன்று பாஜக எதிரின்னு சொன்னார். திமுகவை அரசியல் எதிரினாரு, பாஜகவை கொள்கை எதிரினாரு. கொள்கை எதிரி தான் அதிகமாக வீழ்த்தப்படணுங்க. நீங்க அரசியல் இவர் பண்ற காமெடி இருக்குல்ல, எந்த கட்சியா இருக்கட்டும். இப்போ திமுகவுக்கு பிரதான எதிரி பாஜக, கொள்கை எதிரி, பிரதான எதிரி பாஜக. காங்கிரசினுடைய எல்லா கொள்கைகளையும் திமுக உடன்படுதா? இல்ல, காங்கிரஸும் எதிரி தான். கம்யூனிஸ்ட் கட்சி எடுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரதான எதிரி பாஜக. கட்சியை எதிர்க்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவை பற்றி. போட்டியிலே இல்லாத கட்சி தானே இன்னைக்கு ஆட்சியில இருக்குது.
போட்டியில இருக்கிறாங்க இல்லைங்கிறது முக்கியம் இல்லை மேடம். இவருடைய பயத்துக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். இவர் ஏன், நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கொள்கை எதிரியத்தானே வீழ்த்தணும். ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடல? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஏன் போட்டியிடல? போட்டியிட மாட்டாரு. ஏன்னா போட்டியிட்டு பாஜக நாடாளுமன்றத்துக்கு போய் பாஜகவை எதிர்த்து பேசினார்னா அவருக்கு சிக்கல். இப்ப கரூர் மாதிரியான ஒரு விவகாரத்துல அவர் பாஜக எதிர்த்து பேசி கடுமையா எதிர்த்து பேசியிருந்தாரு வைங்க, பாஜக இப்ப சிபிஐ வழக்கு, பாஜக என்ன செய்யும்? அப்ப அவருக்கு அந்த அச்சம், பாஜக எதிர்த்து பேச மாட்டாரு. இப்போ சரி பாஜகவை எதிர்த்து பேசல, நம்ம வந்து பாஜக எனக்கு எதிரிலேன்னு சொல்லலாமே அப்படின்னா, அப்படி சொன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு கிடைக்காது. இப்ப சிறுபான்மை மக்களுடைய ஓட்டும் வேணும், பாஜகவும் கோவப்பற்றக்கூடாது. இது வந்து பாஜகவை எதிர்த்து பேசாததாலதான் இது வரைக்கும் சிபிஐ எந்த ஒரு இடைக்கால அறிக்கையும் கரூர் வழக்குல வந்து கொடுக்காம இருக்கா? நீங்க சிபிஐ என்ன வருதுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படி சொல்றேன், கரூர் மரணங்கள் நிகழ்ந்தவுடன் பாஜக ஒரு குழு வந்துச்சு. அன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி, அந்த குழு வந்து ஆய்வுங்கிற பேர்ல கரூரை பார்த்துட்டு சொன்ன முதல் வார்த்தை, அவங்க தாவேக்காவை எங்கேயும் கண்டிக்கல, விஜய் எங்கேயும் கண்டிக்கல. அன்றைக்கு இருந்த திமுக அரசின் மீது தான் பழி போட்டாங்க அவங்களுக்கு தாவேக்கா மாதிரியே. எடப்பாடி பழனிசாமி இதே தான் பண்ணாரு. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? அப்ப நீங்க இதுக்கு நான் கூடுதலா ஒரே ஒரு சான்று தரேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக்கா அரசு கடந்த அரசின் நிலை தொடரும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்குது. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க நிக்கல. அதுக்கு ஒரு உதாரணம், திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் அப்படிங்கிற ஒன்று தயாரிக்கப்படுகிறது. அந்த ஆவணப்படம் திரையிட அனுமதிக்கப்படுகிறது. இவங்க பாஜகவிற்கு துணை போகக்கூடியவர்கள் விஜயும் தாவேக்காவும் இருந்ததுக்கு நான் 3-4 சான்று சொல்றேன். ஒன்று, திருப்பரங்குன்ற விவகாரத்துல திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடுவதற்கு தாவேக்கா அரசு அனுமதி மறுக்கிறது. 2, விவசாயிகள் விவகாரத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து, காவிரியில் தண்ணீர் விட மறுக்கும் காங்கிரஸை கண்டித்து, இதெல்லாம் கண்டித்து விவசாயிகள் போராட வேண்டும் என்று முடிவு செய்த போது அந்த விவசாயிகளை வீட்டு காவலில் வைத்தது. அந்த விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராடுறோம்னு கிளம்பி போன விவசாயிகளை மகாராஷ்டிரால இறக்கி பாஜக அரசு, மகாராஷ்டிராவை ஆளும் பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறது. ஸ்டாலின் இதை கண்டிக்கிறார், திமுக கண்டிக்கிறது, உதயநிதி ஸ்டாலின் கண்டிக்கிறார். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்கா எங்கேயும் கண்டிக்கல. அப்ப விவசாயிகளுக்கு கைது செஞ்சு திருப்பி அனுப்பிய பாஜகவை கண்டிக்கல. நீட் விவகாரத்துல டெல்லியில் பெரும் தாக்குதல் மாணவர்கள் மீது நடத்தப்பட்டுச்சு, அதை கண்டிக்கல. ராகுல் காந்தி தாக்கப்பட்டதை மட்டும் கண்டித்தது தாவேக்கா, அதுவும் ஒரு நாள் கழிச்சு கண்டிச்சது. நீட்டை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லுது, ஆனா இங்கே நீட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துச்சு. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை கொடூரமாக தாக்கியது. நீட்டுக்கு எதிரான இருசக்கர வாகன பரப்புரை பேரணிக்கு இவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த பெரியார் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் திடலில் இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கில் அந்த பெரியார் விதைக்கப்பட்ட பெரியார் திடல காவல்துறையை குவிக்குது. இப்ப நீங்களும் நானும் நம்பணுமா இவர் பாஜகவுக்கு எதிரின்னு? இல்லையா? சோ முழுக்க இவர் என்ன செய்றாரு, பாஜகவிற்கு துணை போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா திட்ட தெளிவான உண்மை. சரி, நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி செந்தில் சார். நன்றி.